ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நைட் கமாண்டர் இக்ரிஸ் அப்படின்ற ஒரு பீஸ்ட்டை சங் வந்து கொண்டிருப்பான். கொண்டதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பான். ஆனா அதுதான் கிடையாது. அவனோட ஜாப் சேஞ்ச் போஸ்டோட மிஷனை இப்போ தான் ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த ரூம்குள்ள போர்ட்டல்லாம் வந்துருது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து தான் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நைட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சங்க போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சங்கு இப்போ ஆல்ரெடி ஹெல்த் வேற இல்லை, ரொம்ப கம்மியா இருக்குது. அவன் வந்து இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனையும் அங்கேயும் மிஸ் பண்ணிட்டான். இவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டா தானே எனக்கு சர்வே பண்ண ஒரே வழி அப்படின்னு நான் நினைக்கிறான். அவனோட ஸ்டாமினாவும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்ல இருக்குது. இதுக்கு மேலே அவனால் புஷ் பண்ண முடியல. ஒரு நெட் பீஸ்ட்டை அவன் அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டானுங்க. இவனை விடாம அடிச்சுட்டே இருக்கானுங்க. சங் வந்து இப்போ அவனோட வில் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இருக்கான். சண்டை போடுறதுக்கு அவனுக்கு உடம்புலையும் ஸ்ட்ரென்த் இல்லை, மனதளவுலையும் ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் இருந்தாலுமே விடாம அவன் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இப்போ பயங்கரமாக மூச்சு வாங்குது, சரியாக பார்க்க முடியல, கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. அந்த நேரத்தில் அவனோட மனசாட்சியோட வாய்ஸ் வந்து அவனுக்கு கேட்குது. அவன் வாழ்க்கையில் அவனை யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு போகிறாங்க. வந்து வீக்கஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லையா அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ்னால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கான். இங்கே வந்து அந்த நைட் அவனை அடிச்சு துவைக்குது. ஒரு ஈரம் கேட் போனாலே அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்துருவானே, இதுக்கு இல்லை இங்கே அவன் தான் வீக்கஸ்ட் அப்படின்னு வாய்ஸ் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் உள்ள எல்லா கேரக்டர்ஸும் சொல்றாங்க, போது சங் நீ இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அவனோட மனசாட்சி வயசே அவனுக்கு கேட்குது. சின்ன வயசுல இருக்கிற சங் வந்து சொல்றான், நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, போதும்டா, நீ வந்து ஒரு எஸ் ரேங்க் லெவல் 100க்கு வருவ அப்படின்னு நினச்சி பார்த்தியா, அதனால அதை ஸ்டாப் பண்ணிடு, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷனோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. அங்கே அந்த கமாண்டர் சீஃப் அந்த டாப் சீக்ரெட் ஃபைலை பார்த்து பேசிட்டு இருக்காரு. போகிற அந்த டைமில் என்னோட பாடி வந்து ஃபிட்டாக இல்லை, அதனால நான் அந்த இடத்துல இல்லை, நீ அந்த போர்ல இருந்தே அப்படின்னு அவனோட ஜூனியர் பார்த்து கேட்குறாரு. ஆமா நான் அந்த போர்ல இருந்தேன், பெரிமீட்டர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். நிறைய உயிர் பேசி அந்த போர்ல யாரெல்லாம் உயிர் தூக்குனாங்களோ அவன் மனசுக்குள்ள இன்னும் அந்த காயம் இருக்கு. இந்த மாதிரி ஹண்டர்ஸ் தான் பண்ண முடியும், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த பெயினை வந்து ஓவர் கம் பண்ணணும். கட் பண்ணிட்டு இங்க சங் காட்டுறாங்க. அவனோட மனசாட்சி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. நீ வாயமுறை நான் பாத்துக்கிறேன், எல்லாம் முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்துல ஒரு நைட் வந்து அவன் அட்டாக் பண்ண வருது. அவன் டாஜ் பண்ணி எந்திரிச்சிடறான். ஆனா அவன் எதிர்பார்க்கறது அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சைஸ்ல இருக்க நைட் வந்து அவனை தரையோட தரையை அடிச்சு நொறுக்கிடுது. அவனுக்கு இப்போ மண்டை உடஞ்சிருச்சு, மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் வந்து இப்போ அவனோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கான். அவனை தான் நம்மளோட கதை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல தான் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா அவன் வந்து அன்னைக்கு டெய்லி குவெஸ்ட் முடிக்கல, அதனால அவனுக்கு பெனால்ட்டி வரப்போகுது. இந்த பெனால்ட்டி வந்துச்சு அப்படின்னா அவன் பெனால்ட்டி ஜோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். ஒரு நைட் பீஸ்ட் வந்து அவனோட தலையை ஒரே வெட்ட வெட்டிடலாம் அப்படின்னு கத்தி தூக்குறான். ஆனா அவன் வெட்ட வர அந்த ஒரு செகண்ட்ல சங் வந்து பெனால்ட்டி ஜோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறான். பெனால்ட்டி ஜோனோட பாலைவனத்துக்கு வந்துடுறான். அவனுக்கு எனர்ஜியே இல்லை, கீழே படுத்திருக்கான். அதான் அவன் நினைச்சு பார்க்கறான், ஆனா ஆமா எனக்கு நான் டெய்லி குவெஸ்டே முடிக்கலையோ, நல்ல டைமிங் தான், பெனால்ட்டி வந்து என் உயிரை காப்பாத்திச்சு அப்படின்னு நினைக்கிறான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் வந்து அவனோட ஸ்டோர் ஓப்பன் பண்றான். ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து ஸ்டோர்ல சில ஐட்டம் வாங்கி குடிக்கிறான். அவனோட ஃபேட்டிக் லெவல் வந்து 90 மேல போனதை இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். ஜூஸ் குடிச்ச உடனே அவனோட ஃபேட்டிக் லெவல் வந்து மறுபடியும் 0 ஆயிடுச்சு, நார்மல் ஆயிட்டான். அவன் வந்து ஹெல்த் ரீஸ்டோர் பாய்சன் குடிக்கிறான். ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. என்ன அப்படின்னா ஹெல்த் வந்து 2 லோவா இருந்தான். அவனுக்கு வந்து அந்த போர்ஷன் ஒர்க் ஆகாது அப்படின்னு. சரி இது இல்லைன்னு நேச்சுரலாவே நான் ஹீல் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனா டெவலப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹீல் ஆயிரும். அவன் எங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பீஸ்ட் வந்து அப்பியர் ஆயிடுது. அவனுக்கு பெனால்ட்டி ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் நினைக்கிறான், நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், இவனுக்கு தானா, இவனுக்குலாம் நான் சப்பையா முடிச்சுவேன் அப்படின்னு. அவன் வந்து இவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணிட்டுங்க சங்கோட வீடு கட்டுறாங்க. இங்கே வந்து அவன் தங்கச்சி இப்போ தான் படிச்சு முடிச்சுட்டு தூங்க போறான். அவன் டேபிள் வச்சிருந்த சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்பதான் நினைக்கிறான், என்ன சங் இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. என்ன அவன் எவ்வளோ லேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வர வர அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அவனோட பெனால்ட்டியை முடிச்சிட்டான். அவன் வந்து லெவலப் ஆயிட்டான். அவனுக்கு இன்னும் பெனால்ட்டி டைமா 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஏதாவது கியரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு புது கத்தி ஒன்று வாங்குறான். நைட் கில்லர் அப்படின்ற ஒரு கத்தி தான். பர்ச்சேஸ் பண்ண உடனே அந்த கத்தி வந்து அவன் கைக்கு வந்துருச்சு. அதில் போட்டிருக்கு, இந்த கத்தி வந்து நைட் வாரியர்ஸ்லாம் 25% அதிகமாகவே டேமேஜ் டீல் பண்ணும் அப்படின்னு. கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் இங்கிலீஷ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ரூன் ஸ்டோனை வந்து அவன் கையில் எடுக்கிறான். யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த கல்லை உடச்சு அந்த ஸ்கில்லை வந்து அவன் அக்வேர் பண்ணிக்கிறான். இப்போ வந்து ரூலர்ஸ் ஹேண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு அக்வேர் ஆயிடுச்சு. இந்த ஸ்கில்லுக்கு வந்து எந்த ஒரு மேஜிக் போகும் தேவையில்ல, அதனால ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுல போட்டிருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க தொடாமலே மூவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கறான், இக்ரீஸ் வந்து சண்டை போடும்போது அவன் கையை மூவ் பண்ணோடனே கத்தி வந்து அவன் கிட்ட வந்துச்சு, அந்த பவர் தான் அப்படின்னு. அவன் வந்து அந்த இறந்து போன பீஸ்ட்டை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு பவர் பத்தல. பெருசா இருக்க ஆப்ஜெக்ட்லாம் இப்போ மூவ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே ப்ரிப்பேர் ஆனதெல்லாம் போதும் அப்படின்ட்டு அவன் ரெடி ஆகுறான். அந்த இடத்துல டைம் முடிஞ்சு போகுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன், இனிமேல் லக்கு தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். டைம் முடிஞ்ச அவன் இடத்துக்குள்ள வந்துட்டான். உள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த நைட் வாரியர்ஸ்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்க. என்னடா கொஞ்ச நேரம் தான் வெளியில போனேன், அதுக்குள்ள இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறான். இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ராங் கண்ட்ரஸ் எல்லாம் இங்கே ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்காங்க கடல் மேல. ஜெஜு ஐலாண்டோட ஏர் ஸ்பேஸ் கிட்ட வர போறோம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பைலட் சொல்றான், இங்க பாருங்க ரேடர்ல மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் மனா வந்து தெரியுது அப்படின்னு. இந்த ரேடார்ல பாக்குறாங்க கடலுக்குள்ள ஏதோ தெரியுது. அங்க இருந்து கட் பண்ணிட்டு இங்க வந்தோம் அப்படின்னா சங் வந்து எல்லா கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கத்தியை வச்சு ஈஸியாவே அவங்க எல்லாரையும் கொள்றான். அதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றான். அந்த நேரத்துல மேஜஸ் வந்து மேஜிக் ஸ்பெல் போட்டுட்டே இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த மேஜஸ் தான் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நைட்ஸ் எல்லாம் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வர வைக்கிறானுங்க அப்படின்னு.
அப்படின்னு அவன அட்டாக் பண்ண வேண்டியது நைட்ஸ் கிடையாது. அந்த மேஜர்ஸ் தான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். நைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு மேஜ் கிட்ட அட்டாக் பண்ண போறான். அந்த மேஜ் இறந்துருது. அந்த மேஜ் செத்த உடனே அந்த போர்ட்டல்ல இருந்து வந்த நைட்ஸ் எல்லாருமே கீழ விழுந்து இறந்து போயிடுறாங்க. நான் நினைச்சது சரிதான் போல இருக்கு. நான் இவனுங்கள அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த மேஜர்ஸ் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனோட அட்டாக் பிளான வந்து இப்ப மாட்டிக்கிட்டான். இப்போ வந்து அவன் அந்த மேஜர்ஸ டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மேஜை அவன் ஃபாஸ்ட்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க நைட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மேஜர்ஸ் வந்து ஒரு ஸ்பெல்ல காஸ்ட் பண்றாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆர்மர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய சைஸ்ல ஒரு நைட் வந்து உருவாயிருது. ஆனா அவனுங்க எல்லாம் தட்டி விட்டுட்டு கண்டுக்கிறாம அவன் வந்து இந்த மேஜ் கிட்ட போறான். கடைசியில ஒரு வழியா எல்லா மேஜையும் அடிச்சு முடிச்சுட்டான். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய லெவல் நைட் மட்டும் இருக்கு. அவன் திரும்பி பார்த்த உடனே டக்குன்னு அந்த நைட் வந்து அவன அட்டாக் பண்ண வருது. பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. சங் வந்து அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் குடுத்து அந்த நைட் அட்டாக் பண்றான். அந்த நைட்டோட கை வந்து உடைஞ்சிருது. அது கையில இருந்து கிராக் டெவலப் ஆயிட்டு அந்த நைட் ஃபுல்லாவே அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. ஒரு பெரிய பிளாஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு அந்த நைட் வந்து கீழ உடைஞ்சிருது. அவனுக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவனுக்கு வந்து இப்போ அவனோட கிளாஸ் ஸ்டைல வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பிளேயர் எங்க போறானோ ஏஞ்சல் ஆஃப் டெத் வந்து அவன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா அது புதுசா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ல என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷேடோ ஆர்மி அப்படின்னு போட்டிருக்கு. ஷேடோ ஆர்மியா என்னடா அது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்துல அவனுக்கு வந்து யுவர் ஜாப் இஸ் நெக்ரோமான்சர் அப்படின்னு காட்டுது. அவன் நினைக்கிறான் என்னோட ஸ்கில் வந்து நான் இந்த ஜாபுக்கு யூஸ் பண்ணல. நெக்ரோமான்சருக்கு வந்து நிறைய இன்டெலெக்ட் பவர் தேவை. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். நெக்ரோமான்சர் பொதுவாகவே நிறைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இறந்து போனவங்க வந்து மறுபடியும் உயிருக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து இவங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்னோட கிளாஸ் வந்து அசாசின் பில்ட். என்னோட ஃபைட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்டுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆனா மெயின் பவர் என்னோட ஸ்ட்ரென்த் தான். இந்த கிளாஸ்க்காக அவன் எல்லாத்தையுமே மாத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த ஜாப நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. ஓ நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாமா அப்போ ரிஜெக்ட் கூட பண்ணலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் வந்து நோ அப்படின்ற ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது வந்து ஒரு ஹிடன் கிளாஸா இருக்கும். அப்படி இருந்தா நீ இத அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு. அவன் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒருவேளை இது வந்து ஒரு ஸ்பெஷல் பவரா இருக்குமோ? என்ன பவர் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு எல்லா பவரும் புரிய வருது. அந்த மேஜ் வந்து இறந்து போன அந்த நைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாரி இவனும் இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருவேளை இந்த பவர்லாம் நான் அக்வயர் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம் முடிவு பண்ணிருச்சு போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த பவர் எனக்கு வந்துச்சுன்னா இனிமே நான் சொல்லுவேன் ஃபைட் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரி ஓகே குடுத்துடலாம் அப்படின்னு எஸ் சூஸ் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸ்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்நேரம் அவங்க அந்த ஐலேண்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி நான் உன்னைய வேற இவ்வளோ நேரம் இருக்க வச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு வந்து அவனோட ஜாப் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அவனை சுத்தி இப்போ ஒரு மேஜிக் வோர்டெக்ஸ் வந்து உருவாகுது. அவனுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனோட லெவலப் பாயிண்ட்ஸோட லிமிட்ட வந்து ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ சங் வந்து ஃபுல் பவர்ல இருக்கிறான். அந்த மேஜிக் வோர்டெக்ஸ் வந்து சங் இப்போ காத்துல தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அவனுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் அக்வயர் பண்ண உடனே அவன் கீழ இறங்கிட்டான். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீ வந்து இப்போ ஷேடோ மோனார்க் ஆயிட்ட அப்படின்னு. என்னடா இது ஒரு புது கிளாஸா இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு பவர் வந்த உடனே அந்த கீழ இறந்து கிடக்கிற நைட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அவங்க தலையில இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு. இப்போ வந்து அவன் ஒரு கமாண்ட் வேர்ட் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எப்போ அந்த வேர்ட் யூஸ் பண்றானோ அவனோட இறந்து போன ஷேடோ ஆர்மி வந்து அவன் கூட வந்துருவாங்க. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அரைஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றான். சிஸ்டம் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. இப்போ ஒரு நைட்ல இருந்தும் ஷேடோ வந்து எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருது. சங் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். இப்போ இந்த எல்லாருமே சங்குக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஷேடோ ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் வந்து ஒரு ஷேடோ சோல்ஜர் அக்வயர் பண்ணும்போதும் அதுக்கு வந்து மேனா பாயிண்ட்ஸ் வந்து குறையும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற சோல்ஜர்ஸ்லாம் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது ஃபெயில் ஆகலாம். ஸோ அதனால அவன் கேர்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு டார்கெட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்களோட ரேங்க் படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸும் கஷ்டமாயிரும். அப்பதான் அவன் நினைக்கிறான் இவங்க எல்லாருமே லோ லெவல்ல இருக்க ஷேடோஸ் என்னால ஏ ரேங்க்ல இல்ல எஸ் ரேங்க்ல இருக்கிற ஷேடோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நைட் கமாண்டர் இக்ரீஸை பார்க்கறான். அவன் கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. ஆனா இப்போ வந்து ஸ்டோரேஜ்ல வந்து லிமிட் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால புதுசா யாரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற சில சோல்ஜர்ஸ் வந்து அவன் ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃப்ரீயானனால இவன் வந்து இக்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தடவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கஷ்டமா இருக்கு. அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. அந்த லாஸ்ட் தடவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இக்ரீஸ் கிட்ட பேசுறான். இத்தனை வருஷமா நீ ஒரு எம்டி த்ரோனை தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து ஒரு வாரியர் இக்ரீஸ். உன்னோட லைஃப் பர்பஸ் வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல. இந்த மாதிரி இடத்துல நீ வேஸ்டா போயிடாத. என் கூட வந்துரு அப்படின்னு அந்த இக்ரீஸ் வந்து கன்வின்ஸ் பண்றான். லாஸ்ட் ஃபைனல் ட்ரை பண்ணும்போது இக்ரீஸ் வந்து அவன் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். நீ வந்து இன்னையில இருந்து எனக்கு சேவ் பண்ண போற அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவனுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு. இவன் வந்து வழக்கம் போல கமாண்டர் இக்ரீஸ் அப்படின்னு வச்சுட்டான். இக்ரீஸ் எந்திரிச்சு வந்து அவனுக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு உட்கார்றான். அவனை ஃபாலோ பண்ணியே சுத்தி இருக்கிற எல்லா நைட்டும் மண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சங்குக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த படையை நான் தான் கமாண்ட் பண்ணணுமா அப்படின்னு அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.